பேர விவகாரத்தில் இன்னும் செந்தில் பாலாஜி இன்னும் காவல்துறை நெருங்காமல் இருக்காங்க. ஆனால் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தொடர்பு செய்திகள் வந்துட்டு இருக்கு. காவல்துறை விசாரணையில் அவங்க ரிலேஷன் தான் எல்லாருமே ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக ஒருவர்களை அழைத்து வந்து விசாரிக்கின்ற போது இதற்கு யார் மூல காரணம் என்பதை அவர் சொல்லுகிற போது தான் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட வேண்டும், யார் இதற்கு மூல காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே வேறொன்றும் இல்லை. சிவி சண்முகம் வந்து நான் அதிமுகவில் இருக்கிறேன்னா இல்லையானே தெரியல அப்படின்னு அவரை பொறுத்தவரையிலும் எனக்கு வேலுமணி அர்த்தம் சொல்லியிருக்காரு. அவர் தலைமை செயலாளர். ஒரு காலத்தில் அங்கே இருக்கிற எதிர்கட்சியினுடைய கொறடாவாக இருந்தார். பாரதி அதை பற்றி சொல்லியிருக்கிறார். வழக்கறிஞர் பாரதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்வது ஜனநாயகத்தில் உரிமை. வழக்கு தொடர்ந்தால் அதுக்கான பதிலை அவர் சொல்வார். என்னங்க, எங்களை பொறுத்தவரையிலும் வருகின்றவர்களை எப்படி அரவணைத்து செல்வது, நம்பி வருகின்றவர்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கை தருவது என்பது நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் முதல்வர் அவர் முடிவு செய்வார்கள். அதற்கான முடிவை மேற்கொள்ள இருக்கிறார். இல்லைங்க, நேற்று தான் 54 நாளாக இருக்குது. தொடர்ந்து ஆளுநர் உரை, ஆட்சியில் இருக்கிற நிதிநிலை நெருக்கடி, அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், அதேபோல் வனத்துறையை சார்ந்தவருடைய மகாநாடு 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இன்றைக்கு தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடைபெற்று கொண்டு துறையின் வாரியாக உங்களுக்கு தெரியும். இதற்கு அதற்கு ஒப்பிட முடியாது. நீங்கள் வந்து வந்தானதே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நிமிடமும் அங்கே போகணுங்கிறது இல்லை. இப்போ நாளைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக போகிறாங்கிறது தெரியும். முதலமைச்சர் எதற்காக போகிறா, அவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகிறா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவங்களுக்கு அரசு பணி தர்றது உறுதியா சார்? அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு பணி கொடுக்குறது பொறுத்திருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் அரசு துறைகளில் தொடர்ந்து இல்லை, பொதுவாக வந்து தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் கண்காணித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு துறையும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய 2 துறைகள் இருக்கிறது. அதிலே ஒன்று நம்முடைய அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு வெல்த் கேஸ் என்று சொல்வார்கள், அதற்கான ஒரு துறை. மற்ற துறைகள் எப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயங்குகிறார்கள், இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்ற துறையும் இருக்கிறது. 2 துறையும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிற துறைகள். அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள் தான் தாவேக அரசு தங்களுக்கு வேண்டியவங்களை வந்து பணியமர்த்ததுன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது வந்து அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை வந்து ரைட்டு. இதே நயினார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு பிஜேபியுடைய அங்கே மத்தியில் ஆளுகிற போது இந்த மாநிலத்தில் யார் யார் நியமித்தார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கள்ல, பிஜேபி சம்பந்தம் ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்கோன்னு பட்டியலை அவர் படிக்கிட்டு சார், டாஸ்மாக் கொள்ளையில் அதிக கவனம் செலுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கல்வி கொள்ளையில் இது வரைக்கும் கவனம் செலுத்தாமல் தமிழக சுணக்கம் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, கல்வித்துறையை பொறுத்த கொள்ளை தனியார் கல்லூரி இல்லை தனியார் கல்லூரி பள்ளியை பொறுத்தவரையும் தெளிவாக ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாகத்தான் அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை நிறைவேற்ற வேண்டும் தவிர ஆய்வுக்கு போகல. இப்போ வந்து மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போயிட்டார், ஒரு 6ஆம் தேதி வராரு. கல்வித்துறை அமைச்சர் வந்து பல்வேறு பணிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆளுநரோடு சேர்ந்து எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை வந்து ரிஜிஸ்ட்ரார் நியமிக்கப்பட வேண்டும், எல்லாம் காலியாக இருக்குது. இது முதல்ல அதை சரி பண்ணால் தான் இங்கே வந்து மற்றது சரி பண்ண முடியும். ஆகவே இதெல்லாம் நிறைய இடங்களில் வந்து யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு வேக்கன்ட் நிறையா இருக்குது. இதை சரி செய்வதற்கு ஆளுநரோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். ஆக இது முடிந்ததற்கு பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும். தமிழக அரசு வந்து வருவாயில் பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் வருமானத்தை வந்து மிகவும் நம்பி இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, ஏற்கனவே கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. அடுத்து வருவாய்க்கு என்ன?
அதற்காக வந்து எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கிறது அதெல்லாம் சரி செய்வார். ஒவ்வொரு துறையும் என்னென்ன கூடுதலாக மதிப்பீடுகள் தயாரித்து டெண்டர் விடப்பட்டதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கிற போது அதிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் தனியார் பள்ளிகளில் வந்து படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை படிப்படியாக நான் சொல்லவே இல்லை, ஒன்றும் சொல்லாதே நீங்கள் சொல்லிட்டீங்களே. படிப்படியாக பண்ணுறதில்ல. இப்போ வந்து தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரைக்கும் தனியார் பள்ளியை பொறுத்தவரைக்கும் நேர்மையான முறையில் ஆட்சி நடைபெற வேண்டும் நாம் கருதுகிறோம். எடுத்தெடுப்பில் தடார்புடன் அடிக்க முடியாது. நீங்கள் ஈக்குவலாக இருக்காங்க, அவங்களும் ஓரளவுக்கு வந்து 30% இருக்காங்க. எந்த கல்லூரியாக இருந்தாலும் இப்போ வைஸ் சான்சலர் வேணும், அதற்கு பிறகு ரிஜிஸ்ட்ரார் வேணும். எத்தனை இடங்கள் காலி பணிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நிரப்பினதுக்கு பிறகு தான் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் அமைச்சர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க இயலாது. கட்டணத்தை கண்காணிக்கிறது இல்லை, கட்டணங்கிறது வேறு. கட்டணம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ எல்லாம் அட்மிஷனே முடிஞ்சு எல்லாம் காலேஜ் ஆரம்பிக்க போகுது. இப்போ கேள்வி கேட்டுருக்கிறீங்க. நாங்கள் இல்லை அதில் நான் சொல்ல வரை கேளுங்க. இந்த கேள்வி மடக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேங்க ப்ளீஸ். என்னங்க, ஒரு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன செயல்பாடுகளை செய்யலாம், எதை செய்தால் சரியாக இருக்கும்னு யோசிக்கிற நாட்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்கள், என்னென்ன நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ 55 நாள் தான் ஆயிருக்கு. இல்லை அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் மட்டும் பண்ணிட முடியாது. நான் என் துறையை பார்க்கலாம், சில தவறுகள் நடைபெறுது, உடனடியாக இந்த இடத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கூட வந்து பத்திரப்பதிவுகளை பதிவு செய்கிறவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 50% மக்களுக்கு இன்றைக்கு நேரடியாகவே பத்திரப்பதிவு செய்த உடனேயே அவர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு அந்த பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு பட்டாக்கள் உடனடியாக அதிலே சரி செய்யப்பட இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிற போது அந்த அலிகேஷன் குறைஞ்சிடும். ஓகேண்ணா, நன்றி. நன்றி. குட் நைட்ண்ணா.